ஃபேமிலியோட உட்காந்து இந்த படத்தை பார்த்துடாதீங்க. இந்த படத்தை தனியாக உட்காந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் பேர் 365 days. இது வந்து பார்ட் 2. பார்ட் 1 பாத்தீங்கன்னா பார்ட் 2 கதை கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா புரியும். பார்ட் 1ல வந்து காதலிச்சிருப்பாங்க. இந்த பார்ட் 2ல வந்து கல்யாணம் பண்றாங்க. புருஷன் பொண்டாட்டியா சந்தோஷமா அவங்க வாழ்க்கையை தொடங்குறாங்க. ஹீரோ ஹீரோயினும் ஒரு நாள் வந்து வெளியே வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா ஒருத்தன் வருவான். அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோயின் வந்து எட்ட இருந்து பாப்பாங்க. திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து பேசுவான். அவங்களும் பேசுவாங்க. இப்போ இதெல்லாம் முடிஞ்சு பார்த்துட்டீங்கன்னா ஹீரோ ஹீரோயினும் வந்து ஒரு நாள் வந்து படுக்கையில இருப்பாங்க. நம்ம ஹீரோ சொல்றாரு நம்ம ஹீரோயின்ட்ட, எனக்கு ஒரு தம்பி இருக்கிறான். நம்ம ஹீரோயின் வந்து ஏன் இது வரைக்கும் என்கிட்ட இதை சொல்லவே இல்லை அப்படின்னு அவரை பார்த்து கேட்பாங்க. டக்குனு வந்து முழுசா சொல்லி முடிக்காமயே எந்திரிச்சு போயிடுறாரு. நம்ம ஹீரோ வந்து டோனா இருக்கிறனால வந்து இப்போ வந்து வெளியே வந்து வைஃபை கூட்டிகிட்டு ரொம்ப நேரம் வெளியில அவரால் இருக்க முடியல. ஏன்னா அவர் டோன்னால வந்து எதிரிங்க எங்க இருந்து அவர் அட்டாக் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஒரு நாள் என்ன பண்றாரு, நம்ம வைஃப்க்கு வந்து மிகப்பெரிய ஒரு பார்ட்டி ஒன்று கொடுக்குறாரு. அந்த பார்ட்டிக்கு பார்த்துட்டீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயின் சொல்லிட்டு இப்படி எல்லாருமே இருக்கிறாங்க அந்த பார்ட்டியில. அப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றோம், நம்ம ஹீரோவை தேடுறாங்க, எங்க போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தேடுறாங்க. திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து மாடிக்கு மேல நின்று இருப்பாரு. அவருக்கு பக்கத்துலயே வந்து நம்ம ஹீரோவோட எக்ஸ் காதலி வர கூட இருக்கும். நம்ம ஹீரோவும் அந்த எக்ஸ் காதலியும் வந்து இப்ப அப்படியே நடந்து பின்னாடி வழியா போறத நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இவங்களும் பின்னாடியே போவாங்க. என்ன 2 பேரும் எங்க போறாங்க அப்படின்னு கதவு கிட்ட போவாங்க. அந்த இடத்துல வந்து பெண்ணோட முழங்குற சத்தம் கேட்கும். என்னடான்னு கதவு திறந்து பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணோட ஒண்ணா இருப்பாரு. அதை பார்த்த கையோடய வந்து அங்கேயே வந்து டக்கு நம்ம ஹீரோயின் கிளம்புறாங்க. கிளம்பிட்டு போய்கிட்டே இருக்கும்போது பார்த்தா ஒரு இடத்துல ஒருத்தனை பார்த்துருப்பாங்க பாருங்க. அவன் அந்த இடத்துக்கு வரான். இப்ப வந்து அவங்க கிட்ட வந்து கேட்கறாங்க, என்ன எங்கேயாவது கூட்டிட்டு போறியா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இப்ப அவன் வந்து ஏத்திட்டு போறான் நம்ம ஹீரோயின். நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து நம்ம ஹீரோவை போட்டு அரைஞ்சிட்டு சொல்றாங்க, ஒன்னாலதான் என் பொண்ணு இப்ப காணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ தேடிக்கிட்டு இருக்காரு, எங்க போயிட்டா அப்படின்னு. இப்ப அந்த தெரியாத நபரு கூட நம்ம ஹீரோயின் போயிட்டு ஒரு இடத்துல போய் இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் வாழ்க்கை என்ன நடக்குதுன்றத வந்து நீங்க இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கடைசியில செம்ம ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. இதுக்கப்புறம் உள்ள கதையும் இந்த ட்விஸ்ட் சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு படம் பார்க்க வந்து இன்ட்ரெஸ்டா இருக்காது. இந்த படம் எங்க பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா மூவி பாக்ஸ்னு வெப்சைட்ல இந்த படம் இருக்குது. அந்த இடத்துல இந்த படத்தை தட்டி பாருங்க. நான் உங்கள் கிரேஸ் ஜி.